இந்த வருஷத்துல நான் அதிகமா எதிர்பார்த்த ஒரு சில படங்கள்ல கண்டிப்பா காந்தாரா சாப்டர் 1 வந்து பார்த்தீங்கன்னா உள்ளடங்கும். ஸோ அப்படி எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா வச்சு ஒரு சில படங்கள் என்னை ஏமாத்தினாலும் இந்த படம் கொஞ்சம் கூட பிசிறே தட்டாத அளவுக்கு அப்படி எடுத்து வச்சிருக்காரு நம்ம ரிஷப் ஷெட்டி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்பாய்லர்ஸ் இல்லாத ஒரு ரிவ்யூவா இந்த வீடியோ ரெடி பண்ண பார்க்குறேன். ஆனால் எவ்வளவுதான் நான் சொன்னாலுமே அந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருமே கிடைக்கும். ஒரு ஸ்டன்னிங்கான விஷுவலை கொடுத்துருக்காங்க. எப்படி தான் பாசிபிள்னு தெரியல. 125 கோடி தான் படத்தை எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் படத்தோட பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வேற லெவலில் இருக்கு. ஒரு பெஸ்ட் சினிமா எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பா இந்த படத்தில் நான் என்ஜாய் பண்ணேன். அதில் இந்த டேவே நாரான்னு சொல்லுவாங்க. ஸோ தெய்வ நம்பிக்கை இல்லாத ஆளுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்க்கும்போது ஸோ ஒவ்வொரு சீனுமே கூஸ் பம்ஸாக தான் இருக்கும். அந்த மாதிரியான பிஜிஎம்ஸ் முக்கியமா இதுக்கு முன்னால வந்த காந்தாரா படத்துல நம்ம என்னெல்லாம் என்ஜாய் பண்ணமோ அதை விட இங்க டபுள் ட்ரீட் கொடுக்குற அளவுக்கு இந்த படத்தை வந்து நரேட் பண்ணிருக்காரு. முக்கியமா இந்த படத்தோட அந்த ஸ்டோரி நரேஷன் தான். இதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோனஸ் இருக்கு. ஸோ கதைக்குள்ள வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுப்பாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து செமையா பிக்கப் ஆகுது. பெர்ஃபார்மன்ஸ்ல ரிஷப் ஷெட்டி இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா கலக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவேன். மனசை வந்து உசுறு கொடுத்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஒரு சில இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிருகத்தனமான அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தோட வில்லன் ரோல். ஸோ அவரோட பேர் எனக்கு வாய்க்குள்ள நோலையில. ஸோ அவரோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. ருக்மணி வசந்த் அந்த படத்திலே வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா அப்பியர் ஆயிருக்காங்க. ஸோ அந்த குயின் வேடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அருமையா இருந்துச்சு. அவங்களுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இதன் பிறகு இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன கதாபாத்திரங்களும் அவங்க எடுத்துக்கிட்ட ரோலுக்கு வந்து ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பா கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லை அவங்க நல்லா பண்ணல அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லாமே நல்லா பண்ணிருந்தாங்க. படத்தில் ஒரு பெரிய பங்கு வந்து டெக்னிக்கல் சைடில் இருக்கு. ஏன் அப்படின்னா படத்தை 125 கோடி தான் எடுத்துக்கிறாங்க. ஆனால் அந்த டெக்னிக்கல் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்டன்னிங்கான விஷுவல் சொன்னா அதே மாதிரி விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜி எப்படிங்க இந்த பட்ஜெட்ல இந்த மாதிரியான விஎஃப்எக்ஸ் அவுட்புட்லாம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான். ஏன்னா ஒரு சில படங்கள்லாம் பெரிய பட்ஜெட்ல ரிலீஸ் ஆகியுமே அதோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சரியில்லாம நம்மளை ஏமாத்தி இருக்கு. பட் இந்த படத்தில் அந்த விஷுவல் இருக்கு பாருங்க. சில இடங்களில் டைகர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெவின் ஆரா வரக்கூடிய ஒவ்வொரு போர்ஷன்லையுமே சிஜி இருக்கும். கிளைமேக்ஸ் எல்லாம் பாருங்க அப்போது உங்களுக்கு தெரியும் இது எப்படிங்க இந்த பட்ஜெட்ல எடுத்தாங்க அப்படின்னு நீங்களே கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி டெக்னிக்கல் டீம் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்களும் பாராட்டணும்னா கண்டிப்பா டெக்னிக்கல் சைட்லையும் பாராட்டணும். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மொத்தத்தில் கண்டிப்பா உங்களை ஏமாத்தாத ஒரு படமா இந்த படம் கண்டிப்பா அமையும். இந்த வருஷத்தோட ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் இந்த படம் அமையும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. 1000 கோடி அடிக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. உங்களோட நம்பிக்கை என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளவு கோடி அடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க.